வணக்கம் நண்பர்களே, என் பேர் ரஞ்சித்குமார். முதல்ல தமிழில் நான் ஒரு வீடியோ போடுறேன். என்னோட அரசியல் பர்சனல் கதை தான் சொல்ல போகிறேன். முதல்ல எஸ்வி சேகர் பாபு, பொன்ராஜுக்கெல்லாம் இளம் வயதிலே சொந்த குழந்தைகளை பறிகொடுத்த அப்பா அம்மாவோட வழி அவங்களுக்கு தெரியறதில்ல. தெரிஞ்சிருந்தால் அவங்க இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க. 2017 என் பையனை பறி கொடுத்து ஆக்சிடெண்ட்டில் பறி கொடுத்துட்டு அதுக்குண்டான சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வாங்குறதுக்கு நான் அலைஞ்சது எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அப்பா அம்மாவோட வேதனை அவங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸே இல்லை. அந்த சர்டிஃபிகேட்டு என்னோடய பையன், என் ஒய்ஃபோட பையன்தான் அப்படின்னு அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கே நான் 1 வருஷத்துக்கு மேலே நான் அலைஞ்சேன். கடைசியில் அந்த சர்டிஃபிகேட் வாங்கி அதுக்கப்புறம் அதுக்கு கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய 1 லட்சம் வாங்குறதுக்கு அலைஞ்சதெல்லாம் எனக்கு தெரியும். குழந்தைய பறி கொடுத்து இந்த மாதிரி ஒரு அலைச்சல் ஆனதுக்கு அதை அனுபவிச்சவங்களை கேட்டு பாருங்கள். நான் போன டைம்லலாம் இதே மாதிரி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கும் இதுக்கெல்லாம் அங்கே ஆஃபீஸில் நிற்கிற தந்தைமார்கள்லாம் பார்த்து அழுதுட்டேன். நானும் அழுதுட்டேன். அதனால் வாயடக்கம் வேணும். தேவையில்லாமல் பேசும்போது விஷயம் தெரியாமல் பேசக்கூடாது. அப்பா அம்மாவோட வலி அவங்களுக்கு தெரியணும். இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் குழந்தைங்களை பறி கொடுத்தவங்களோட தாய்மார்கள் அப்பா அம்மாரோட வழி அவங்களுக்கு தெரிஞ்சாகணும். வணக்கம்.